ஹலோ எவ்ரிவன், வெஜ் குருமா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்து வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது அப்படியே சிம்மில் வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சர் ஜாரில் 2 பத்தை தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வெந்துட்டுருக்க காய் கூட சேர்த்துடலாம். சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வைக்காமல் கூட செய்யலாம், ஆனால் விசில் வச்சா காய் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். பாருங்கள், காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா ரெடி. இந்த குருமாவை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.